பிரச்சாரம் மேற்கொள்றாரு. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, எனக்கு மட்டும் தான் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன், என்னை பார்த்து திமுக பயப்படுதுன்னு சொல்றாரு. அதை நீங்கள் எப்படி? இல்லை அப்படி சொல்ல, நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு ஜென்ரலாக நம்ம வந்து பொதுமக்களுக்கு நம்ம வந்து அவதி கொடுக்கக்கூடாது. பொதுவாக ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா அது உடனே நம்ம வந்து இடம் கொடுக்கணும். இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு கண்டிஷன்ஸாக நம்ம வந்து கொடுக்குறோம். நாங்கள் இப்போ நேற்றையிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, விமான நிலையத்துலேருந்து வந்ததுலேருந்து நம்முடைய சென்ட்ரல் மீடியிலேருந்து எல்லாமே அந்த பசங்க வந்த பசங்களாக இருந்தாலும், ஏன் நம்ம அனைத்தோடைய வரிப்பணத்தில் தான் ஒரு நாடு ஒரு நகரம் வந்து கட்டமைக்கப்படுகிறது. அது ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் சிதைச்சிட்டு போகிற மாதிரி எல்லாமே வந்து நேற்று போகும்போது வைத்தறிச்சலாக எங்களுடைய சையத் முர்துசா பள்ளியை சார்ந்திருக்கிற மேல் கூரையால் நின்று உடஞ்சி அந்த பிள்ளைங்களுக்கான டாய்லெட்டை நீங்கள் வீணடிச்சிட்டு போயிட்டோம். ஸோ கும்பல் வர்றது, என்ஜாய் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள், ஹாப்பியாக இருங்க. அதெல்லாம் நான் அதை பற்றி சொல்ல நாங்கள் யாரையுமே நாங்கள் வந்து எதிரியாக நினைக்கிறது கிடையாது. உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டு முதலமைச்சர் நேற்று எழுதின அந்த கடிதத்தை கூட நான் பார்த்தேன். ஒட்டுமொத்தமாக அந்த கடிதமே என்ன சொன்னால், நம்முடைய கொள்கை எதிரிகள் அப்படிங்கிறது வந்து கும்பமேளா நடத்துவார்கள். நம்மளுடைய அரசியல் எதிரிகள் நம்ம சும்மா இருந்தாலும் நாங்கள் தான் அரசியல் எதிரின்னு சொல்கிறவங்க வந்து கும்மாளம் போடுவார்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த இதில் சொல்கிறாங்க. ஸோ கொள்கை சார்ந்து இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ தான் என்ஜாய்மெண்ட் பண்ணால் அந்த கொள்கை அப்படிங்கிற மனசில் நிற்கும்போது வீடு திரும்பும்போது இதுதான் நம்ம நாட்டுடைய கொள்கை, இதுதான் நம்முடைய இனம், இதுதான் நம்முடைய மொழி அப்படிங்கிற அந்த பற்று யாருக்கு இருக்கிறதோ, அப்படி பற்று இருக்கிறவர்கள், கொள்கை பிடிப்போடு இருக்கிறவர்கள் கண்டிப்பாக திமுக பக்கம் நிற்பார்கள் என்ற நம்பிக்கை.